ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் விதுர மகாத்மாவின் கேள்விகள் அதனுடைய தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 43வது பதம். நூனம் நிருபானாம் திரிமதோத்பதானாம் மகித் முகோச்சாலயதாம் சமூபிஹி வதாத் பிரபன்னார்த்தி ஜிகீர்ஷயோ யசோ யசோ அபி உபக்ஷதாகம் பகவான் குருநாம். குரு வம்சத்தவர் எல்லா வகையான பாவங்களையும் செய்திருந்த போதிலும் மற்ற அரசர்கள் அனைவரும் தங்களது படைபலத்தினால் 3 வகையான பொய்யகங்காரங்களின் தூண்டுதலின் கீழ் செயல்பட்டு இந்த பூமியில் இடையறாது களங்கத்தை விளைவித்து வந்திருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக இருந்தும் துன்புறுவர்களின் துன்பத்தை போக்குவதில் எப்போதும் விருப்பமுள்ளவராக இருந்தும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் குருக்களை கொள்வதிலிருந்து விலகியே இருந்தார். சோ இது விதுர மகாத்மா உத்தவர் 2 பேர் சந்தி 2 பெரிய மகாத்மாக்கள். ஒருத்தர் வந்து விதுரர், இன்னொரு உத்தவர். 2 பேருமே பகவானுக்கு மிக பிரியமான பக்தர்கள். இந்த 2 பேருடைய சந்திப்பு விதுர மகாத்மா தனது தீர்த்த யாத்திரையின் போது உத்தவரை சந்திக்கிறார். இந்த 2 பேருடைய சந்திப்பு ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதையும் இப்ப நம்ம உட்காந்து படிக்கணும் கேட்கணும் அப்படின்னா, இவங்க 2 பேருடைய சந்திப்புலயும் கிருஷ்ணர் தான் மையமா இருக்கு. கிருஷ்ண உணர்வு தான் மையமா இருக்கு. ஒருத்தர் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி 2 பேருமே கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய நினைவுலயே கிருஷ்ண உணர்வுலயே இருக்காங்க. அப்படி 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தர் விதுரர். அதே மாதிரி ஒரு தூய பக்தர் உத்தவர். இப்போ விதுரர் உத்தவரை பார்க்கும்போது 2 பேருக்குள்ள ஆனந்தம். 2 பக்தர்கள் சந்திக்கும் போது 2 பக்தர்கள் சந்திக்கும் போது ரொம்ப ஆனந்தம் இருக்கு. இப்போ ஒரே ஸ்கூல்ல படிச்ச 2 பசங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. ஒரே காலேஜ்ல படிச்ச பசங்க 2 நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. இல்ல ஒன்னா வேலை பார்த்தவங்க 2 ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. அப்ப அவங்க சந்திப்பு வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். நிறைய அன்பு பரிமாற்றம் நடக்கும். நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. இல்ல ஒரே சினிமா நடிகருடைய ரசிகர் 2 பேர் சந்திக்கிறாங்க. உடனே அந்த தலைவனுடைய படம் அடுத்து என்ன வரப்போகுது, அவர் என்ன செய்ய போறாரு, 1008 விசாரணைகள் பண்ணுவாங்க. இல்ல ஒரு அரசியல் தலைவருடைய தொண்டர்கள் 2 பேர் சந்திக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தலைவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன, அவர் எங்க போய் கூட்டம் போட போறாரு, எங்க கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்காரு, இத பத்தி எல்லாம் இத பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இது அந்த மாதிரி டாக் இல்ல, இது அந்த மாதிரி பேச்சு இல்ல. இந்த 2 பக்தர்கள் சந்திக்கும் போது இவங்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, பகவானை நினைவு கூறுற மாதிரி. ஏற்கனவே உத்தவர் பகவானை நினைவுல அப்படியே உலகாயுதம் அடைந்து கண்கள்ல கண்ணீர் மல்க உடம்பெல்லாம் மயில் குத்துட்டு நிக்க அப்படியே அழுதுட்டு இருக்காரு. இனி ஒரு பக்கம் விதுரர் உத்தவரை சந்திச்ச உடனே ஆனந்தத்துல அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கிறார். பகவான் சம்பந்தப்பட்ட பகவானுடைய தூய பக்தர்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், சகாக்கள் எல்லார பத்தி கேட்கிறார். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த விதுரர் பதிவிடுறார் உத்தவர்கிட்ட. என்னதுன்னா, இந்த குரு வம்சத்துக்காரங்க செய்யாத பாவமே இல்லை. கடந்த வகுப்புல கூட பேசிட்டு இருந்தோம். ஆததாயினா அக்கிரமக்காரங்க, கொடூரமான அக்கிரமக்காரங்கள ஆததாயினான்னு சொல்லுவாங்க. ஆததாயினங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? பகவத்கீதையில.
6 விதமான கொடூரமான பாவங்களை செய்யறவங்கள ஆதத்தாயினர் சொல்லுவாங்க. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ண. இந்த 6 விதமான அக்கிரமங்கள் செஞ்சவங்க கொடூரமான பாவிங்க. பாண்டவர்களுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்கு தீய வச்சாங்க, அப்புறம் அவங்க மனைவியை அபகரிச்சாங்க, சொத்தை அபகரிச்சாங்க, அப்புறம் அவங்களை காட்டுக்கு வரட்டி விட்டாங்க. அந்த சபையில உண்மையே கிடையாது, அதர்மமே இருக்கக்கூடிய சபையா இருந்தது. இவ்வளவு பாவகாரிகள் நடக்குது. குரு வம்சத்தவர்கள் எல்லா வகையான பாவங்களையும் செஞ்சிட்டு இருக்காங்க. குரு வம்சத்தவர் எல்லா விதமான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கும் போதிலும் மற்ற அரசர்கள் தங்களது படைப்பலத்தினால் மூவகையான பொய்யகங்காரம். அது என்னது மூவகையான பொய்யகங்காரம்? ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா, இதுதான் 3 வகையான த்ரீ மதோத்பதானாம். த்ரீ மதோத்பதானாம் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல முக்கியம். த்ரீ மதோத்பதானாம். மத அப்படின்னா அகங்காரம். மத மாசல்யம் படிக்கிறோம் இல்லையா? காம குரோத மத மாசல்யம். மதா மீன்ஸ் கர்வம், பொய் அகங்காரம். சோ இந்த 3 வகையான பொய் அகங்காரம் இருக்கு. என்ன 3 வகையான பொய் அகங்காரம்? உயர்ந்த குல பிறப்பு, அழகு, உயர்ந்த குல பிறப்பு, அழகு, செல்வம், கல்வி. உயர்ந்த குல பிறப்புல ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்து ரொம்ப அழகா இருக்கிறது, ரொம்ப செல்வம் உள்ளவனா இருக்கிறது, அப்புறம் பௌதிக கல்வி அல்லது வேத கல்வி, இதெல்லாம் இருந்தா ரொம்ப அகங்காரம் வந்துடும். ஜென்மைஸ்வரிய ஸ்ருதஸ்ரீவி ஏதமான மதத்குமார். உயர்ந்த குல பிறப்பு, அழகு, செல்வம், உயர்ந்த குல படிப்பு, அதான் உயர்ந்த கல்வி. நான் 4 வேதம் படிச்சுட்டேன், நான் சதுர்வேதி. நான் 3 வேதம் படிச்சேன், நான் திரிவேதி. நான் 2 வேதம் படிச்சேன், நான் திரிவேதி. நான் பிஹெச்டி பண்ணிட்டேன், நான் விஞ்ஞானம் படிச்சிருக்கேன், நான் ஜோதிடம் படிச்சுட்டேன், நான் அது படிச்சேன், இது படிச்சேன். எல்லாம் அகங்காரம். நான் எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும் சொன்னாலே அது அகங்காரம். அப்ப கற்றறிந்தவனுக்கான அடையாளம் என்ன? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனி சைவசபா கைச்ச பண்டிதா சமதர்ஷி. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, கற்றறிந்தவன் சொன்னாலே தன்னடக்கம் உள்ளவன். கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள சாது. யானை, நாய், நாயத்தினும் சண்டாளன், பூனை, எலியனை எல்லோரையும் சமநோக்கில் காண்கிறார். சரி, அப்போ இந்த ஸ்லோகத்துல விதுரர் என்ன சொல்ல வர்றாரு? குரு வம்சத்துக்காரங்க நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீண் கர்வம் கொண்ட அரசர்கள், உயர்ந்த குலத்துல பிறந்த அரசர்கள், பெரும் அரசர்கள், அங்கா, சேத்தி, மகதா, இந்த மாதிரி பல்வேறு ராஜ்யத்தை மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன், சேத்தி நாட்டு மன்னன் சிசுபாலன், இந்த மாதிரி பல்வேறு ராஜ்யங்களை ஆடக்கூடிய ராஜாக்கள். இவங்கள எப்படி இருக்காங்க? த்ரீ மதோத்பதானா, 3 விதமான கர்வம் கொண்டு இருக்காங்க, பொய்யகங்காரம் கொண்டு. நான் மகத நாட்டு மன்னன், நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன், எனக்கு பெரிய அறிவெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் அகங்காரம். சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு? குருக்கள் எக்கச்சக்கமான குரு வம்சத்துக்காரங்க எக்கச்சக்கமான பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வீண் கர்வம் கொண்ட அரசர்கள், 3 வகையான பொய்யகங்காரம் கொண்ட அரசர்கள். இவங்க என்ன பண்றாங்க? பூமியில பெரிய குழப்பத்தையும் கலங்கத்தையும் விளைவிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கர்வம் கொண்டவங்க உயர்ந்த குல பிறப்பால் பிறந்து தன்னை வீண் கர்வத்தினால அகங்காரத்தினால இருக்கிற என்ன பண்ணுவாங்க? நான் தான் எல்லாம், நீங்க கிருஷ்ணரை வழிபடுறீங்க. ஜராசந்தன் கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் சிசுபாலன் கிருஷ்ணர் மேல பொறாமப்படுறான். இந்த மாதிரி சமுதாயத்துல பெரும் குழப்பம் விளைவிக்கிறாங்க. பௌந்திரகா, ஜராசந்தா, சால்வன், நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கர்வ அகங்காரம் கொண்ட அரசர்கள் பூமியில பெரும் கலங்கத்தையும் குழப்பத்தையும் விளைவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது? பகவான் இருக்கும் போதே நடக்குது. பகவான் இருக்கும் போதே வீண் கர்வம் கொண்டு, அகந்தை கொண்டு, ஆணவம் கொண்டு இருக்கக்கூடிய குழப்பம் விளையக்கூடிய, கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பூமியை வீணாக்கக்கூடிய அரசர்கள் இருந்திருக்காங்க. யாரு மாதிரி? சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவக்ரன், காலேவனன், நிறைய லிஸ்டே இருக்கு. கம்சன், நிறைய ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இதெல்லாம் பகவான் இருக்கும் போதே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் குரு வம்சத்துக்காரங்க பகவான் முன்னாடிதான் பாவம் செய்யறாங்க, கிருஷ்ணர் முன்னாடிதான் பாவம் செய்யறாங்க. அப்ப பகவான் என்ன பண்றாரு?
துன்புறுபவர்களின் துன்பத்தை போக்குவதில் எப்போதும் விருப்பம் உள்ளவர். துன்புறுபவர்களின் துன்பத்தை போக்குவதில் எப்போதும் விரும்புவர். பரித்ராணாய சாதுனா, பக்தர்களே காக்க எப்போ ஆர்வமா இருக்கிறவரு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதுல எதையுமே தலையிடாம இருந்தாரு. இதெல்லாம் அவர் முன்னாடிதான் நடக்குது. இருந்தும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உருவம்சத்தவரை கொள்வதிலிருந்து விலகியே இருந்தார். இதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடிதான் நடக்குது. ஆனா பகவான் அதுல இருந்து விலகி இருக்காரு. சரி, இப்ப காரணம் என்ன? ஏன் விதுரர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு? அதுக்கு பிரபுபாதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? பகவத்கீதை குறிப்பிடுவது போல அசுரர்களை அழித்து துன்புறும் பக்தர்களை பாதுகாப்பு அளிப்பதற்காகவே பகவான் தோன்றுகிறார். எனினும் குருவம்சத்தவர் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட தீங்கையும் பாண்டவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியும் மற்றும் தமக்கே இழைக்கப்பட்ட அவமரியாதையும் கூட பகவான் பொறுத்து கொண்டார். திரௌபதியை சபையில் இழுத்துட்டு வந்து அவங்கள துயில் உருவி அவங்கள நிர்வாணமாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. பாண்டவர்களுக்கு எதிராக பல்வேறு அநீதிகளையும் பாவகாரியங்களையும் செய்யறாங்க. உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பகவானே அவமானப்படுத்திருக்காங்க. பகவான் எப்படி அவமானப்படுத்தினாங்க? அவர் சபையில வர வச்சு அவர் உட்கார ஆசனம் கொடுக்காம அவரை நிக்க வச்சு, இல்ல அவர் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள அவரை போட்டு சிறைப்படுத்தணும். கிருஷ்ணரை அவமதிக்கிறதா துரியோதனுடைய குறிக்கோளா இருந்தது. பாண்டவர்களுக்கு அநீதி, கிருஷ்ணருக்கு அவமானம், இதெல்லாம் யார் முன்னாடி நடக்குது? பகவான் முன்னாடி நடக்குது. இதெல்லாம் அவர் பொறுத்து கொண்டார். சரி, அடுத்து பிரபுபாதரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். தன் முன்னிலையிலேயே இத்தகைய அநீதிகளை அவர் ஏன் பொறுத்து கொண்டார்? என்ன, கிருஷ்ணர் முன்னாடி நடக்குது. கிருஷ்ணர் முன்னாடி அவங்க பக்தர்களை அவமானப்படுத்துறாங்க. கிருஷ்ணர் முன்னாடி அவரையே அவமானப்படுத்துறாங்க. கிருஷ்ணர் முன்னாடி தன் பக்தியை அவமானப்படுத்துறாங்க. இதையெல்லாம் ஏன் அவர் பொறுத்து கொண்டார்? அவர் ஏன் உடனே குருவம்சத்தவரை தண்டிக்கவில்லை? ஏன் குருவம்சத்தவரை அவர் உடனே தண்டிக்கவில்லை? கேள்வி வருதா? இந்த கேள்விக்கான பதில் என்ன? ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஏன் கிருஷ்ணா உடனே தண்டிக்கல? பிரபுபாதர் இங்க அழகா எழுதியிருக்காரு. அது இல்லாம பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம படிச்சது, அப்புறம் கிருஷ்ண பக்தியை நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம என்னென்ன அனுபவங்களை குருமார்கள்ட்ட இருந்து கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணலாம். ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம படிச்சு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றது, இதை ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன் கிருஷ்ணா தன் முன்னாடியே இந்த பக்தனுக்கு அநீதி பண்ணும்போது உடனே அவங்களை தண்டிக்கல? ஏன் கிருஷ்ணா உடனே அவங்களை தண்டிக்கல? ஏன் இந்த கர்வம் பிடித்த வீண் கர்வம், அகந்தை, ஆணவம் கொண்ட அரசர்களை இந்த அரசர்களை ஏன் கிருஷ்ணா தண்டிக்கல? குருவம்சத்துக்காரங்க மகா பாவம் செஞ்சாங்க, ஏன் அவங்க உடனே தண்டிக்கல? இதெல்லாம் அவர் முன்னாடி தான் இருக்குது. ஏன் அவர் பொறுத்துக்கிட்டு இருக்காரு? ஏன் அவர் பொறுமையா இருந்தாரு? ஏன் அவர் பொறுத்து கொண்டார்? ஏன் அவர் உடனே தண்டிக்கவில்லை? பதில் தெரிஞ்செல்லாம் கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் பதில் தெரியும்? ஏன் கிருஷ்ணா இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சரி, ஒரு ரீசன் பிரபுபாதர் இங்கே சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு? கிருஷ்ணா ஏன் உடனே தண்டிக்கல? பட் கிருஷ்ணா உடனே ஹெல்ப் பண்ணார் திரௌபதி, இல்லையா? அந்த சபையில திரௌபதி துயிலுறப்படும் போது, அவங்க அவமானப்படுத்தப்படும் போது அவங்க என்ன பண்ணாங்க? அதுல கூட கிருஷ்ணர் பரீட்சை வச்சார். திரௌபதியை டெஸ்ட் பண்ணார். திரௌபதி என்ன பண்ணாங்க? சோ பகவான் கிருஷ்ணனுடைய ஓரொரு செயலும் நமக்கு பல்வேறு பாடங்கள் இருக்கு. பகவானுடைய ஓரொரு லீலைகளையும் நமக்கு நிறைய பாடம் இருக்கு. சோ திரௌபதி என்ன பண்ணாங்க? முதல்ல நேரம் தன் கணவர்கள்ட்ட ஓடுனாங்க. 1க்கு 5 கணவர் இருக்காங்க. ஒரு கணவருக்கு 5 கணவர். தர்மமே சொரூபமான யுதிஷ்டிரர், வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், 10,000 யானை பலம் கொண்ட பீமன், நகுலன், சகதேவன். போர்க்களத்துல தோல்வியே காணாதவங்க. இவங்க கிட்ட ஓடினாங்க மகாரதர்கள். இவங்க எல்லாம் தலை குடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க, உதவி செய்ய முடியாது. சூதாட்டத்துல தோத்து போய் சூதாட்டத்துல மனைவியே பணை வச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணும் பேசாம இருக்காங்களே, நேரா பீஷ்மர்ட்ட ஓடினாங்க. பிதாமகன் பீஷ்மர் பிதாமகன்
அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர் பெரும் பண்டிதன் பகவானை பக்தர் ஓடினாங்க பீஷ்மாட்ட. பீஷ்மாவை தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. நேரா துரோணாச்சாரியிட்ட ஓடினாங்க. துரோணர் ஆச்சாரியன் குரு, சாஸ்திரம் அறிந்தவர், அவரும் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. காந்தாரி பதிவரத, கணவனு கண்ணிலன் கண்ணை கட்டி இருக்காங்க, காந்தாரிட்ட போனாங்க. காந்தாரி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. துருதராஷ்டிரா, துருதராஷ்டிரா பேரரசன், குரு வம்சத்து அரசர், அஸ்தினாபுரத்துடைய பேரரசர், கண்ணு தெரியாது ஆனா மூளை கிடையாது, அவரும் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. திரௌபதி என்ன பண்ணாங்க, இந்த சபையில யாருமே, இந்த சபையில உண்மையே இல்லை, இது அசத் சபா, இது சத் சபா இல்ல, இது அசத் சபா, இங்க உண்மையே இல்ல, அதனால நானே என்ன காப்பாத்திக்கிறேன். திரௌபதி முயற்சி பண்ணாங்க, முடியல. கடைசியா தான் திரௌபதி ரெண்டு கை விட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன காப்பாத்துவாங்கன்னு பார்த்தாங்க, என்னால காப்பாத்தி முடியும். அப்ப இது எதுவுமே சாத்தியம் இல்லை. இந்த ஜட உலகத்துல நம்ம தப்பான தத்துவங்களை நிறைய வச்சுட்டு இருக்கோம். ஜட உலகத்துல மக்கள் நிறைய தப்பான தத்துவங்களை வச்சுட்டு இருக்காங்க. அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னால முடியும், உனக்குள்ள சக்தி இருக்கு, நீ நினைச்சா உன்னை காப்பாத்திக்கலாம், யாரும் உனக்கு உதவி இல்லைனாலும் பரவாயில்ல, யாரும் உனக்கு உதவி இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன நீ உன்னை நம்பிரு, உன் சொந்த காலை நம்பிரு, உன் சொந்த தைரியம், இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை தான். நோ நோ, இது எதுவுமே நடக்க போறது இல்லை. எல்லாரும் உன்னை கைவிட்டுறலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டுறலாம், இந்த உலகமே உனக்கு எதிரியாயிடலாம். ஆனா நீ உன்னுடைய தன்னம்பிக்கை விட்டுறாத, நீ உன்னுடைய என்னது, உன்னை நீ வந்து நம்பு, உன்னால முடியும். நோ, நம்ம யாரு, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால யாருக்கு உதவ, யாருக்கு நம்மளால உதவ முடியும், யாராலும் நமக்கு உதவ முடியாது. இந்த உலகத்துல யாராலும் நமக்கு உதவ முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், இந்த பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்ய முடியாது. கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லைன்னா, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லைன்னா இங்க யாருமே நமக்கு உதவ முடியாது. கிருஷ்ணா சக்தி கொடுக்கலைன்னா என்னாலே என்ன காப்பாத்திக்க முடியாது. திரௌபதி முதல்ல மற்றவங்களை நம்பி இருந்தாங்க, பிரயோஜனம் இல்ல. தன்னை நம்பினாங்க, பிரயோஜனம் இல்ல. ரெண்டு கையும் தூக்கிட்டாங்க. இப்ப கிருஷ்ணரை தவிர எனக்கு அடைக்கலமே இல்ல. கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு நினைச்சா காப்பாத்தட்டும், கிருஷ்ணா என் மானம் போகணும்னு நினைச்சா போட்டும். ராக்கி ராக்கி கிருஷ்ண ராக்கி கோன் மாரே கோன் ஏச்சே குமாரா. கிருஷ்ணா நீங்க என்ன காப்பாத்துன்னு நினைச்சா காப்பாத்துங்க, கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடுங்க, நீங்க என்ன வருமா அப்படி நடக்கட்டும், எனக்கு மான அவமானம் எதுனாலும் உங்களே சார்ந்தது. ரெண்டு கை தூக்கிட்டாங்க. ரெண்டு கை தூக்கிட்டு ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, பகவானுடைய நாமத்தை தான் கூப்பிட்டாங்க. அங்க கிருஷ்ணர் இல்ல, பகவானுடைய நாமம் தான் அவங்களை காப்பாத்தியது. திரௌபதி எப்படி கூப்பிட்டாங்க, ஆத்மார்த்தமா உள் மனதுல இருந்து கூப்பிட்டாங்க. சும்மா உதட்டுல ஜெபம் பண்ணல. நம்ம ஜெபம்லாம் உதட்ட அளவுல இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண, அவ்வளவுதான் முடிஞ்சது சாண்டிங். இந்த ஒரு நாம ஜபமும் திரௌபதி மாதிரி ஆத்மார்த்தமா இதயத்திலிருந்து வரணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமம் தான் திரௌபதியை காப்பாத்தி. அப்பதான் இந்த கேள்வி வருது, ஏன் திரௌபதியோடைய சேலையை கொடுத்த கிருஷ்ணா, திரௌபதிக்கு சேலையை கொடுத்த கிருஷ்ணா அப்பவே அவங்களெல்லாம் தண்டிக்கல, ஏன் அப்பவே தண்டிக்கல? ஒரு ரீசன் வந்து திரௌபதியோடைய சரணாகதி. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு பக்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதை விட்டு விலகிறது இல்ல. சோ பீனிங்ல இனிஷியலி திரௌபதி அப்பவே கை தூக்கி இருந்தாங்கன்னா, இவங்க கிட்ட போகாம கை தூக்கி இருந்தா கூட கிருஷ்ணா வந்து சாரி கொடுத்துருப்பார் இல்லையா? சோ கிருஷ்ணா காமிக்கிறார். இதுல ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெசன், நீ யார்கிட்ட போனாலும் யாரும் உனக்கு உதவ முடியாது. இதே இதே தத்துவம் தான், இதே பாடம் தான் கஜேந்திர லீலை. கஜேந்திர யானை தண்ணியில போய் மாட்டிடும் முதலை கிட்ட. முதலையில போய் முதலை வந்து யானையோட காலை பிடிச்சிருக்கு. கஜேந்திரன் பெண் யானைகளோடு கூட்டமா போய் தண்ணியில இறங்கினாரு. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அழகா சுத்தி பெண் யானைகள், இந்த பெண் யானைகளுக்கு மத்தியில தும்பிக்கையில வந்து தண்ணி எடுத்து அப்படி ஜலக்கிரீடை பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இப்படி உல்லாசமா இருக்கும்போது, ஜட உலகத்துல எப்பவுமே உல்லாசமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு துன்பம் வரும். இங்க சந்தோஷம் இருந்தா துக்கம் வரும்.
என்ன ஆயிடுச்சு, இதுதான் இந்த ரட்டிப்பு தன்மை மாறி மாறி வரும். கஜேந்திரன் ரொம்ப அழகா அனுபவிச்சுட்டு இருந்தார் இந்த பெண் யானைகளோட முதல்ல வந்து காலப்பிச்சு. முழு சக்தியும் கொடுத்து போராடுறாரு கஜேந்திரன். கூட இருந்த யானைகள்லாம் உதவி செய்யறாங்க. எல்லா பெண் யானைகளும் சேர்ந்து தும்பிக்கையை கோர்த்து கஜேந்திரன் எப்படியா தண்ணியிலிருந்து வெளியில எடுக்கணும். ஏன்னா முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கு. முதலைக்கு தண்ணிக்குள்ள இருந்தா பலம். முதலையோட பலம் ஸ்ட்ரென்த், அது அதோட ஏரியா. அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறது முதலையோட ஸ்ட்ரென்த். அது தண்ணி விட்டு வெளியில வரணும். இவங்க எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க, கஜேந்திரனை இழுக்க முடியல. ஒரு கட்டத்துல இந்த யானைகளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளால முடியாதுன்னு. கஜேந்திரா தன் முழு சக்தியும் கொடுத்து போராடுறாரு இந்த முதலையோட பிடியிலும் தப்பிக்கணும்னு. முழு சக்தியும் கொடுத்து போராடினார், முடியல. சோ மாயைக்கு எதிரான போராட்டத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது. சோ இந்த முதலை மாயை மாதிரி, இந்த மாயைக்கு எதிரான போராட்டத்துல நம்ம முழு சக்தி கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது கிருஷ்ணாவோட சக்தி. மம மாயா துரத்தியா மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. யார் என்னை சரணடைறாங்களோ அவங்க மாயை கடக்க முடியும். சோ என்னாச்சு, கஜேந்திரா வந்து யானை தன் காலை கடிச்சு அதுல இருந்து பிளட் ரத்தம் போயிட்டு இருக்கு. யானையோட கால இருந்து லிட்டர் லிட்டரா ரத்தம் போய் யானை ரொம்ப சோர்வாயிடுச்சு. தன் முழு பலத்தையும் இழந்துட்டா கஜேந்திரன். ஏறக்குறைய மரணத்தின் தருவாயில வந்துட்டாரு. அப்ப கஜேந்திரனுக்கு ஞாபகம் வருது, பரமபுருஷர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். உடனே அந்த குளத்திலிருந்து ஒரு தாமரை எடுத்து மேல தூக்கி, ஓ ஆதி மூலமே பகவானே என்னை காப்பாத்து, என்னை ரசிப்பீராக. இமிடியா பகவான் வந்தார். உடனே பகவான் வந்தார். சோ சரணாகதி, ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமி. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் பலன் அளிக்கிறேன். ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் பலன் அளிக்கிறேன் பகவான் சொல்ற. திரௌபதி கடைசியா சரணடைஞ்சாங்க, கஜேந்திரனும் கடைசியா சரணடைஞ்சாங்க. அப்ப பகவான் என்ன அறிவுறுத்துறாரு, இந்த உலகத்துல யாருமே அவனுக்கு உதவி செய்ய முடியாது. நண்பர்கள், மனைவி, குழந்தை, உறவினர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உதவி செய்யலாம். ஆனா யாராலும் நிரந்தரமா நமக்கு உதவி பண்ண முடியாது. நம்முடைய உற்ற நண்பன், நிரந்தரமான நண்பர் கிருஷ்ணர் தான். பகவானும் பகவானுக்கு தூய பக்தர்கள், அவங்கதான் நம்ம உண்மையான நண்பர்களும் நலன் விரும்பிகளும். ஏன்னா அவங்கதான் ஆத்மாவுக்கு நன்மை செய்ய முடியும். இந்த உடலுக்கு யார் வேணா நன்மை செய்யலாம், ஆத்மாவுக்கு யார் நன்மை செய்ய முடியும்? பகவானது தூய பக்தர்களும் பகவானு தான். சரி, இப்ப என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பாடம் என்னது? திரௌபதி வந்து காப்பாத்தின கிருஷ்ணர் ஏன் அப்பவே குருக்களை தண்டிக்கல? ஏன் தண்டிக்கல? ரெண்டு கேள்வி பிரபுபாத கேட்டு அவரை ஆன்சர் பண்ற. தன் முன்னிலையில் இத்தகைய அநீதிகளை அவர் ஏன் பொறுத்து கொண்டார்? அவர் ஏன் உடனே குருவம்சத்தவரை தண்டிக்கவில்லை? ஏன் கிருஷ்ணா பொறுத்துக்கிறாரு, ஏன் தண்டிக்கல? சோ முதல் பாயிண்ட் வந்து இவங்களுடைய சரணாகதி, பாண்டவர்களுடைய சரணாகதி. இவ்வளவு அநீதி நடந்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க? கிருஷ்ணரை விட்டு விலகல. நாம இருந்திருந்தோம் அங்க, பாண்டவர்கள் எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு நம்மள அங்க வச்சு பாருங்க. நாம அங்க இருந்தோம், கிருஷ்ணர் என்ன கடவுளா? கிருஷ்ணா நீ என்ன கடவுளா, சிலையா? நீ என்னை காப்பாத்த மாட்டியா? ஏ ஆபத் பாண்டவா, அநாத ரட்சிகா, உன் முன்னாடி பிள்ளைகள் நடக்குதே, இந்த கொடுமையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உனக்கு கண் இல்லையா? உனக்கு அது இல்லையா? உனக்கு இது இல்லையா? பொங்கி எழுதுருவோம் அப்படியே, இல்லையா? கிருஷ்ணர் முன்னாடி போய் பொங்கி எழுந்துருவோம். எல்லாம் உன் முன்னாடியே நடக்குதே, இப்படி எல்லாம் இருக்கியே, இப்படி எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியே. சோ முதல் பாடம் வந்து இந்த பாண்டவர்களுடைய சரணாகதி. இவ்வளவு நடந்து அவங்க கிருஷ்ணரை விட்டு விலகல. இவ்வளவு நடந்து குருக்ஷேத்திர போர்க்களம், போர் யுத்தம் தொடங்க போது முடிவு ஆயாச்சு. அப்ப கூட கிருஷ்ணர் கேட்கிற, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? என்னுடைய நாராயண சேனை வேணுமா, நான் வேணுமான்னு கேட்டேன். அப்போ அர்ஜுன் என்ன முடிவு பண்ணாரு? எனக்கு நாராயண சேனை வேண்டாம், நீங்க தான் வேணும். அர்ஜுனா நான் ஆயுதம் எதுவும் எடுக்க மாட்டேனே, பரவாயில்ல, நீங்க கூட இருந்தா வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, கிருஷ்ணா நீங்க கூட இருந்தா போதும். நாராயண சேனையே இந்த உலகத்துல ஜெயிச்சவங்களே கிடையாது, எதுக்களை வென்றவங்க இந்த மூணு உலகத்துல கிடையாது. அப்பேற்பட்ட நாராயண சேனையும் உதறி தள்ளிட்டு, உங்க படைபலம் வேண்டாம், உங்க நாராயண சேனை வேண்டாம்,
ஓ மூல நாராயணரே கிருஷ்ணரே நீங்க என் கூட இருந்தா போதும். இதுதான் சரணாகதி. இவ்வளவு அநீதி நடக்குது, இவ்வளவு அநீதி நடக்குது. கிருஷ்ணர் போறாரு கௌரவர்கிட்ட பேசுறதுக்கு. யுதிஷ்டர் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க போய் சண்டை பண்ணிட வேண்டாம், சமாதானம் பேசுங்க. நீங்க வந்து தூதுவர் அனுப்புறாரு பாண்டவ தூத பெருமாள். பகவான் கிருஷ்ணர் பாண்டவருக்கு தூதனா போனாரு. யுதிஷ்டர் வேண்டி கேட்டுக்கிறாரு, பகவானே நீங்க கோவப்பட்டு சண்டையை பண்ணி விட்டுறாதீங்க, தயவுசெய்து நீங்க சமாதானம் பேசுங்க. அப்போ பாருங்க, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கொடுமை செஞ்சு இவ்வளவு பாவம் செஞ்ச யுதிஷ்டர் மகாராஜா அவங்களை எதிரியாவே பார்க்கல. இதுதான் வைஷ்ணவம். யுதிஷ்டர் மகாராஜா அப்பவும் சண்டையை விரும்பல, சமாதானமா போயிடலாம் நினைக்கிறாரு. இதுதான் வைஷ்ணவம். இரண்டாவது பாடம். முதல் பாடம் சரணாகதி, இரண்டாவது பாடம் வைணவனுக்கே உரியான மன்னிக்கும் தன்மை. மறப்போம் மன்னிப்போம். சரி கிருஷ்ணா போட்டும், அவங்க எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு போட்டோம், நாமே அவங்க தண்டிக்கணும், மன்னிச்சு விட்டுறலாம். இதேதான் அர்ஜுனன் சொல்றாரு பகவத்கீதையில. அவங்க வேணா பாவிகளா இருந்துட்டு போட்டோம், நம்மையே அவங்களை கொண்டு பாவத்தை சேர்த்துக்கணும். கிருஷ்ணா, ஓ மாதவரே, ஓ மதுசூதனரே, ஓ கோவிந்தனே, ஜனார்தனரே, அவங்க வேணா பாவிகளா இருக்கட்டும், அவங்க வேணா பாவம் செஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களை தண்டிக்கிறது மூலமா நாமையே பாவம் செய்யணும். இது ஒரு பக்தனுக்கு உண்டான இரக்க குணம், ஒரு வைணவருக்கு உண்டான கருணை. இரண்டாவது பாண்டவருடைய இரக்கம் கருணை. அவங்களுடைய முதல்ல சரணாகதி, இரண்டாவது மன்னிக்கும் தன்மை. ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான மன்னிக்கும் தன்மை, மறப்போம் மன்னிப்போம். மூணாவது அவருடைய இரக்கம் கருணை குணம். இதெல்லாம் கிருஷ்ணர் வெளிக்காமிக்க. அவருக்கு ஒரு செகண்ட் போதும், பகவானுக்கு ஒரு செகண்ட் போதும் இந்த குருக்களை வந்து தண்டிக்கிறதுக்கு. ஒரு செகண்ட் போதும். அடுத்த செகண்ட் திரௌபதியோடைய புடவையில கைய வச்சுட்டு சுதர்சனம் வந்திருந்தா அந்த அஸ்தினாபுரத்தையே பஸ்மமாக்கிருக்கு. ஒரு செகண்ட் போதும். கிருஷ்ணர் கையில இருக்கிற சுதர்சனம் கிருஷ்ணர் விடுறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதும். ஒரு செகண்ட் கூட வேற. இமீடியட்டா குரு வம்சம் மட்டும் இல்ல, அந்த அஸ்தினாபுரமே எரிஞ்சு பஸ்மமாயிருக்கு. கிருஷ்ணா வந்து பொறுத்து கொண்டார். ஏன் பொறுத்து கொண்டாரு? அவர் அவமானப்படுத்திட்டு, சரி பாண்டவர் அவமானப்பட்டாங்க, அவர் அவமானப்படுத்திட்டு பொறுத்துக்கிறார். ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, அமானினா மானதேன கீர்த்தனிய சதாக. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. கிருஷ்ணர் அவர் முன்னாடி யாராவது பக்தர்களை வந்து குற்றம் செஞ்சா பொறுத்துக்க மாட்டார், அவரை குற்றம் பண்ணாலும் பொறுத்துக்கிறார். இங்க ரெண்டுமே நடக்குது. இந்த அஸ்தினாபுரத்து அரசபையில ரெண்டுமே நடந்தது. கிருஷ்ணரையும் அவமானப்படுத்துறாங்க, பாண்டவர்களையும் அவமானப்படுத்துறாங்க. ரெண்டு பேருக்குமே அவமானம் நடந்தது. திரௌபதிக்கும் அவமானம் நடந்தது, பாண்டவருக்கும் அவமானம் நடந்தது, கிருஷ்ணருக்கும் அவமானம். இதெல்லாம் பொறுத்துக்கிறாரு. ஏன் பொறுத்துக்கிட்டாரு? இந்த பாண்டவருடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். ஒரு பக்தன்னா இப்படிதான் சரணாகதி பண்ணிருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த உலகமே நமக்கு எதிரி ஆயிடலாம், நம் நண்பர்கள் உறவினர்களா நமக்கு எதிரி ஆயிடலாம். கௌரவர்கள் ஒரே வம்சத்தை சார்ந்தவர்கள், ஒரே குருக்கள், குருவம்சத்துக்காரங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க, ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க எதிரி ஆயிட்டாங்க. ராஜா எதிரி ஆயிட்டாரு, திருதராஷ்டிரர். இப்படி இந்த உலகமே எதிரி ஆயிடலாம். நம்ம நண்பர்கள் உறவினர்களா நம்ம கை விட்டுறலாம். ஆனா கிருஷ்ணர் ஒருபோது கைவிட மாட்டாரு. அதுதான் சரணாகதி. இரண்டாவது, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விட. நமக்கு கொடுமை செஞ்சவனும் வெக்கப்படுற அளவுக்கு நல்லது பண்ணும். நமக்கு கொடுமை பண்ணவனையும் வெக்கப்படுற அளவுக்கு நல்லது பண்ணும். திருதராஷ்டிரர் அவ்வளவு கொடுமை பண்ணாலும் அவன் வெக்கப்படுற அளவுக்கு யுதிஷ்டிர மகாராஜா அவர் உட்கார வச்சு சேவை பண்றாரு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பெரியப்பா பெரியம்மாவை தன் கண்ணை இமை காப்பது போல பாதுகாக்கிறார். அதான் மறப்போம் மன்னிப்போம். அவங்க செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டார் மட்டும் இல்ல, மறந்தே போயிட்டாரு. மன்னிக்க மட்டும் செய்யல, மறந்தே போயிட்டார். மூணாவது இவங்களுடைய கருணை குணம், இரக்கம், ஒரு வைஷ்ணவருக்கே உண்டான குணம். இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பகவான் காமிக்கிறார். மேலும் அடுத்தது பிரபா என்ன சொல்றாரு? குருவம்சத்தின் அரசபையில் அனைவர் முன்னிலையிலும் திரௌபதி நிர்வாணமாக காணும் முயற்சியில் அவள் அவமதிக்கப்பட்ட பொழுது பகவான் ஏராளமான துணியை அளித்து திரௌபதி மானத்தை காப்பாற்றினார்.
ஆனால் அவமதித்தவர்களை அவர் உடனே தண்டிக்கவில்லை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் உடனே தண்டிப்பார். அந்த அரசன் யாரு? நர தேவதா, மனித வடிவில் இருக்கும் தேவதை. அதான் ராஜா பகவானுடைய பிரதிநிதி. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த அஸ்தினாபுரத்துல இருந்த மன்னர்கள் எல்லாமே, அஸ்தினாபுரத்துல இருந்த திருதராஷ்டிரன் மட்டும் இல்ல, சேத்தி, அங்கா, மகதா, இந்த நாட்டு மன்னர்கள் எல்லாமே த்ரீ மதோத்பதானா, 3 விதமான அகங்காரம் கொண்டிருந்தாங்க. உயர்ந்து கொள்ள பிறப்பு, செல்வம், புகழ். சோ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? இவங்கள உடனே தண்டிக்கல. ஏன் மௌனமா இருந்தாரு? அதனால அவங்கள மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தம் இல்ல. மன்னிக்கல. ஏன் கிருஷ்ணா உடனே ஒண்ணும் பண்ணல? அடுத்து கிருஷ்ணா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. என்ன திட்டம் வச்சிருந்தாரு? பூமியில் உள்ள வேறு பல அரசர்கள் செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றில் பெரும் அகங்காரம் கொண்டவர்களாக மாறியிருந்தனர். அவர்கள் தங்களுடைய படைபலத்தினால் பூமியில் இடையராது கலகத்தை செய்து வந்தனர். இந்த ஒடியவர்கள் அனைவரையும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒன்று திரட்டி ஒரே இடத்துல ஒரே சமயத்துல எல்லாத்தையும் முடிக்கணும் பகவான் முடிப்பட்டார். எல்லாத்தையும் முடிக்கணும்னு பகவான் பொறுமையுடன் காத்திருந்தார். அவர் வந்ததே இந்த பூமியோட பாரத்தை குறைக்கதான். தேவையில்லாத இந்த பூபாரம், பூமிக்கே பாரம். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது இல்லையோ, யாரெல்லாம் பக்திக்கு எதிரா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் இந்த பூமிக்கு பாரம் தான். அவங்களால பூமாதேவி திருப்தி அடையறதே இல்லை. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு ஒரே ஷாக்கு கிருஷ்ணா முடிச்சது முடிவு பண்ணிட்டார். கடவுள் நம்பிக்கை அற்ற அரசர்கள் தங்களுடைய செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றின் முன்னேற்றத்தினால் திமிர் பிடித்தவர்களாக மாறும் பொழுது தங்கள் படைபலத்தை காட்டி குற்றமற்றவர்களுக்கு தொல்லைகளை விளைவித்தனர். பகவான் அவதரித்த பொழுது உலகில் இத்தகைய அரசர்கள் பலர் இருந்தனர். இதனால் குருஷேத்திர போருக்கு அவர் ஏற்பாடு செய்தார். இது பகவானுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டுக்கு இவங்கெல்லாம் ஒரு கருவி. அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டிரா, நகுலா, சகதேவா. நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின். வித் a fraction of second you are instrument only, அர்ஜுனா. ஒரு நொடி பொழுதுல நீ வெறும் கருவி மட்டுமே ஆவாய் அர்ஜுனா. அதான் இங்க பிரபுபாத் கோட் பண்ணிருக்காரு. பகவத்கீதையினுடைய 11th சாப்டர் விஸ்வரூப தர்சனம். இந்த விஸ்வரூபத்துல 32, 33, 34 3 ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகத்துல அர்ஜுனட்ட கிருஷ்ணர் சொல்றாரு இங்க என்ன நடக்க போகுது. இந்த விஸ்வரூப தரிசனம் காமிச்ச போது அர்ஜுனனுக்கு காமிக்கிறார் கிருஷ்ணா. என்ன காமிச்சாரு? இங்க சொல்றாரு, தேவையற்ற ஜனத்தொகையை குறைப்பதற்காக இரக்கமற்ற காலரூபமாக பூமியில் நான் அவதரிக்கிறேன். காலோஸ்மின் பரதர்ஸ், நானே நித்தியமான காலம் அர்ஜுனா. பாண்டவர்களான உங்களை தவிர இங்கு கூடியுள்ள மற்றவர்களையும் கொன்றுவிடப் போகிறேன். இந்த கொலை நீங்கள் பங்கு கொள்வதற்காக காத்திருக்காது. நீ செய்யலைன்னா நான் செய்யத்தான் போறேன். நீ இந்த மகாபாரத யுத்தத்தை செய்ய நீ மறுக்கிற, வேண்டாம் நீ முடிவு பண்ணினா, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். இது முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அனைவரும் என்னால் கொல்லப்படுவார்கள். போர்க்களத்தின் வீரன் என்ற புகழை மட்டுமே நீ பெறப் போகிறாய். போரில் கைப்பற்றிய பொருட்களையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். ஓ சவ்யசாட்சியே, உடனே எழுந்து போரிடுவாயாக. சிறந்த வீரரான பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதா, கர்ணா முதலான மற்றும் பல தளபதிகளை முன்பே நான் கொன்றுவிட்டேன். கவலைப்படாதே. போர் செய்து மா வீரன் என்று புகழை பெறுவாயாக. இத சொல்ல மட்டும் இல்ல, காமிக்கவும் செஞ்சார். அந்த விஸ்வரூபத்துடைய வாயில அந்த பிரம்மாண்டமான வாயில பல்லுக்கு நடுவுல இவங்கெல்லாம் மாத்தி பீஸ் பீஸா போயிட்டு இருக்காங்க. சுக்குநூறா பொடி பொடி ஆயிட்டு. சோ கிருஷ்ணா ஆல்ரெடி டிசைடட். கிருஷ்ணா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவை யாராலும் மாத்த முடியாது. கிருஷ்ணா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதான். ராகே கிருஷ்ணா மாரே கோன், மாரே கிருஷ்ணா ராகே. கிருஷ்ணா ஒருத்தர் கொல்லணும்னு நினைச்சிட்டா யாரால அவர் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணா ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டா யாரால அவர் கொல்ல முடியாது. கிருஷ்ணா அர்ஜுனன் ரதத்துல உட்காந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்பேற்பட்ட மகாரதரால கூட நெருங்க முடியல. பீஷ்மர், துரோணர், கர்ணா, ஜெயத்ரதா ஒருத்தர் வர முடியல. கிருஷ்ணனுக்கு உட்காந்துருக்காரு ரதத்துல. அர்ஜுனனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. யாரு கிட்ட வர முடியும்? இது அர்ஜுனனுக்கே புரியல. எப்படி? மகாபாரத யுத்தம் ஒரு நாள் நடக்கும்போது முதல்ல கிருஷ்ணர் இறங்கி நடந்து போவாரு, அதுக்கப்புறம் அர்ஜுனன் பின்னாடி போவார்.
கிருஷ்ணர் முன்னாடி போகும்போது இவர் பின்னாடி அப்படியே இன்னைக்கு யுத்தத்துல நிறைய மா வீரர்களை கொன்று குவித்து அர்ஜுனன் தன் காண்டிவம் எடுத்து அதுல வந்து அம்பு பொருத்தி ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களால பல பல வீரர்களுடைய தலைகள் கரங்கள் உடல் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டாரு. ரத்தம் ஆறு ஓடிச்சு குருஷேத்திரத்துல. அப்படி வந்து நாள் வந்து பொழுது சாயும் போது அர்ஜுனோட கம்பீரமா ரதத்தை விட்டு இறங்கி வருவார். கிருஷ்ணா முன்னாடி போகும்போது ஐ ஆம் த கிரேட் வாரியர் அர்ஜுனா காண்டிபதாரி. கடைசி நாள் யுத்தத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் முன்னாடி போக சொல்றாரு. அர்ஜுனன் இறக்க மாட்டேங்கிறாரு. எப்பவும் கிருஷ்ணர் தானே முன்னாடி போவாரு, நான் பின்னாடி எப்படி கம்பீரமா போவேன். இல்ல அர்ஜுனா இன்னைக்கு நீ போனார். இல்ல கிருஷ்ணா நீங்க தானே முதல்ல போவீங்க, நீங்க இல்ல நீங்க நீ போன. அர்ஜுனனுக்கு புரியல. அர்ஜுனன் இறங்கி போறாரு. அர்ஜுனன் இறங்கி இறங்கி ரதத்தை விட்டு கொஞ்ச தூரம் போனோடனே கிருஷ்ணர் இறங்கி வராரு. அந்த ரதம் வெடிச்சு பீஸ் பீஸா. அர்ஜுனனே தகச்சு போனாரு, எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு ரதம். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இவங்க போட்ட அஸ்திரம் எல்லாம் கர்ணா, துரோணாச்சாரியா, பீஷ்மா இவங்க போட்ட அஸ்திரங்கள்லாம் கிருஷ்ணர் தாங்கி பிடிச்சு வச்சிருந்தாரு. அவ்வளவு தெய்வீகமான அஸ்திரங்கள் அதெல்லாம். சோ எக்காரத்துக்கு கொண்டும் எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணரை தவிர நமக்கு யாராலும் அடைக்கலம் தர முடியாது. கிருஷ்ணரை தவிர நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாது. தக்ஷசிதி விஸ்வாசோ கோகுலதேவர் நமஸ்ததா. கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி மகாரதர்கள், இந்த மகாரதர்கள்ட்ட இருந்து அர்ஜுனனை காப்பாத்திருக்காரு கிருஷ்ணா. சோ இப்படி இங்க ரொம்ப அழகான வர்ணனை. சோ ஆல்ரெடி கிருஷ்ணா டிசைட் பண்ணிட்டாரு, அர்ஜுனன் ஒரு கருவி மட்டும்தான். எவ்வளவு பாடாச்சு மொத்தம்? ஃபர்ஸ்ட் சரணாகதி, ரெண்டாவது மறப்போம் மன்னிப்போம், மூணாவது வைணவருக்கு உண்டான இரக்கம் கருணை, நாலாவது அவருடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாங்க, பாண்டவருடைய தெய்வீக குணம். அஞ்சாவது கிருஷ்ணர் அடி திட்டம் போட்டாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம கிருஷ்ணர் ஆல்ரெடி ஒரு திட்டம் போட்டிருக்காரு, அதுல எனக்கு சேவை இருக்கா? அவ்வளவுதான். அவர் திட்டத்துக்கு எதிராக நம்ம திட்டம் எல்லாம் போட முடியாது. அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்காக நாம் சேவை செய்ய தயாராக வேண்டும். அதுதான் அர்ஜுனன் சொல்றாரு, என்னுடைய பிளான் ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், நீ இதுல பங்கு பெற்றா உனக்கு நல்லது, அவ்வளவுதான். இல்லாட்டி இல்லைனாலும் நான் முடிக்கதான் போறேன். நீ இல்லைனா இன்னொரு ஆளை வச்சு நானே முடிச்சிருவேன், அவ்வளவுதான். நீ வேற இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ரைட். ஆறாவது, அந்த கௌரவர்களையும் அந்த படை வீரர்களையும் கிருஷ்ணராலே கொல்ல முடியும். ஆனா அவர் பண்ணல. அந்த புகழ் தன் பக்தனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறார். ஆறாவது, பகவானுக்கு அந்த புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவரே எடுத்துக்கலாம். ஓ, இந்த மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் ஒரு தனி ஆளா இருந்து சுதர்சனை கொண்டு வந்தார், எல்லா தலையும் இளநீ செய்வர மாதிரி சீவிட்டாரு, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். கிருஷ்ணா என்ன பண்ணாரு? நோ, இந்த புகழ் பீமனுக்கு வரணும். ஜராசந்தனை கொள்றதுனால பீமன் புகழ் வரணும். அப்புறம் பீஷ்மரை கொள்ளும் போது அர்ஜுனனுக்கு புகழ் வரணும். யுத்தத்துல அர்ஜுனன் புகழப்படணும், பீமன் புகழப்படணும், யுதிஷ்டர் அரியாசனத்துல உட்காரணும். கிருஷ்ணர் பேக்ரவுண்ட்ல நிக்கிறார், அவர் கிங் மேக்கரா இருக்காரு. கிருஷ்ணா வந்து மன்னர்களை உருவாக்குறார், பின்னாடி நின்று இருக்கார். ஆக சிறந்த புகழை பக்தர்களுக்கு தர்றாரு. ஆல்ரெடி கிருஷ்ணருக்கு புகழ், அவருடைய ஆறு ஐஸ்வர்யத்துல ஒண்ணு புகழ். அவர் புகழுக்கு யாரும் நெருங்க முடியாது. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு? தன் பக்தனுக்கு புகழை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறார், அதுல ஆனந்தம் அடைகிறார். தன்னை புகழ்வதை விட தன் பக்தனை புகழ் போது பகவான் பேரானந்தம் அடைகிறார். கிருஷ்ணா வந்து சொல்லும் போதே கிருஷ்ணருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஓ, இந்த பக்தர் வந்து என்ன புகழ்றாரு, கிருஷ்ணா நீங்க தான் பரமாத்மா, நீங்க பரபிரம்மம், இப்படியெல்லாம் விட கிருஷ்ணா நீங்க பார்த்தசாரதி, நீங்க யசோதானந்தன், நீங்க தேவகி நந்தன், நீங்க நந்தநந்தன், நீங்க கோகுல நந்தன். இமீடியட்டா கிருஷ்ணா சந்தோஷமாகிறாரு. காரணம், தன் பக்தரோடு சேர்த்து அவர் புகழ்றாரு. அர்ஜுனனை புகழும் போது, யசோதாமாவை புகழும் போது கிருஷ்ணர் பேரானந்தம் அடைகிறார். சோ புகழை தன் பக்தனுக்கு கொடுக்கிறார். ராமர் கூட பாலம் கட்டி தான் போனாரு லங்கைக்கு, ஹனுமான் ஒரே ஜப்ல. அதனால ராமரோட ஹனுமான் பெரிய கடவுள் சொல்லிட முடியாது. அந்த சக்தி யாரு கொடுக்கா? அனுமானுக்கு. அனுமானுக்கு வீண் கர்வம் இல்ல. ஓ, ராமச்சந்திர பிரபு அவரே பாலம் கட்டி தான் வந்தாரு, நான் ஒரே ஜம்ப்ல லங்கைக்கு போனதுல ராமரோட நான் தான் பெரியவன் அனுமான் நினைக்கல. ஹனுமான் வந்து இந்த சக்தி என் பிரபுவோடைய கருணை, ராமருடைய கருணை, அவருடைய அருளாலதான் என்னால் இந்த மாதிரி அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்த முடியுது. இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். வீண் கர்வம் கொள்றது, அதிக சக்தி கொண்டு வீண் கர்வம் கொண்டது இல்ல. இந்த அதீத சக்தி கொண்டு வீண் கர்வம் கொண்டவங்க தான் கர்ணா, ஜெயத்ரதா, ஜராசந்தா, சிசுபாலா.
சோ புகழ் வந்து தன் பக்தனுக்கு கொடுத்து பகவான் பேரானந்தம் அடைகிறார். தன் பக்தர்கள் புகழப்படும் போது பகவான் பேரானந்தம் அடைகிறார். சோ இதெல்லாமே வந்து இதுதான் கிருஷ்ணர் மௌனமா இருந்ததுக்கான காரணம். கிருஷ்ணா மௌனமா இருந்ததுக்கான 6 காரணங்கள் இது. ஒரு செகண்ட் போதும் இவங்க எல்லாம் முடிச்சிருது கிருஷ்ணா. சீதையை வந்து யாரும் தூக்கின்னு போக முடியாது ராமர்ட்ட இருந்து. சீதை வந்து ராமருடைய நித்தியமான மனைவி. ஆனா ராமர் அனுமதிக்கிறாரு ராவணன் தூக்கின்னு போறதுக்கு. அது கூட மாயா சீதை தான், உண்மையான சீதை தான். சோ ராமருடைய அனுமதி இல்லாம சீதையை ராமருக்கு இருந்து பிரிக்க முடியாது. ராமருடைய அனுமதி இல்லாம ராவணால சுதந்திரமா செயல்பட முடியாது. அது ராவணனோ அல்லது துரியோதனோ அல்லது திருதராஷ்டிரோ யாரா இருந்தாலும் கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம அவங்களால செயல்படவே முடியாது. அவங்க அநீதி அக்கிரமம் பண்றது கூட கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கணும். ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போன கூட ராமர் அனுமதி கொடுத்தா தான் தூக்கிட்டு போக முடியும். துரியோதனன் பாண்டவர் குற்றம் செஞ்சா பகவான் அனுமதிச்சதான் பண்ண முடியும். அப்ப ஏன் அனுமதிச்சாரு? அடுத்த கேள்வி வந்துரு இல்லையா? ஏன் அனுமதிக்கிறாரு? அவங்க சுதந்திரத்துல பகவான் தலையிடுறது இல்ல. அதே சமயம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருக்காரு. யாரெல்லாம் அறிவுரை சொல்றா? விபீஷணா. அங்க ராவணனுக்கு விபீஷணன், இங்க திருதராசனுக்கு விதுரர். அங்க இங்க வந்து வியாசதேவர், அங்க பல்வேறு முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவங்க உபதேசம் பண்றாங்க. யார் சொல்லி ராவணன் கேட்கல. ஒட்டுமொத்த ராட்சச வம்சம் அழிஞ்சுது. அவ்வளவுதான். சோ எல்லா புகழும் வானர்களுக்கு கொடுத்தாரு பகவான். அனுமானுக்கு புகழ் கொடுத்தாரு, வானர்களுக்கு புகழ் கொடுத்தாரு. ஒரு செகண்ட் போதும் ராமருக்கு ராவணனை கொள்றது. ஒரு செகண்ட் போதும். அவரெல்லாம் போய் பாலெல்லாம் கட்டி போகணும்ல. இருக்கிற இடத்துல இருந்தே ராவணனுடைய தலையை பிச்சை எடுத்துடலாம், 10 தலை. ஒரு செகண்ட் போதும். குழந்தைங்க பூச்சி நெசுக்கிற மாதிரி. ஆனா இந்த லீலை மூலமா பகவான் நிறைய காமிக்கிறார். இந்த வெல்ல முடியாத அரக்கனான ராவணனை எப்படி வென்றார்? இந்த வானர்களுக்கு புகழ் கொடுக்கிறார், அனுமானுக்கு புகழ் கொடுக்கிறார், பக்தர்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தர்மம் தான் ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அதர்மம் தலை தூங்கும், ஆனா ஜெயிக்காது. ஆஹ் சோ இப்படி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு யுகத்திலேயே பகவான் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சமஸ்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் வராரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண. அது ஒரு செகண்ட் போதும் அவருக்கு அசுரங்களை கொள்றது. ஆனா சாதுக்களை காப்பாற்றணும், அதுக்கு ஒரு செகண்ட் போதும் அவருக்கு. பட் ஆனா காமிக்கிறார் வசுதேவருடைய பொறுமை என்ன. சிறைச்சாலையில வந்த வசுதேவர் உடனே, சிறைச்சாலையில வந்த வாசுதேவ கிருஷ்ணர் உடனே கம்சனை கொல்ல முடியாது. எவ்வளவு செகண்ட் ஆயிடும்? தேவியோட கர்ப்பத்திலே அவர் வர வேண்டியது இல்ல. கிருஷ்ணர் கம்சனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா தேவியோட கர்ப்பமே அவருக்கு தேவையில்லை. ஒரு செகண்ட் போதும் கம்சனை தூக்கிட்டு போயிடுவார் அவரு. அவ்வளவுதான். கருடர் பாம்பை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு போயிடலாம் கம்சனை. ஆனா தேவியோட பிரார்த்தனை, வசுதேவருடைய பிரார்த்தனை, அவங்களுக்கு குழந்தையா வரணும், அவங்ககிட்ட அன்பு செய்யணும், அவங்களுடைய சகிப்புத்தன்மை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், அவங்க பொறுமையை காமிக்கணும், எப்படி பகவானுக்காக தியாகம் பண்றாங்கன்னு காமிக்கணும். இதெல்லாம் தான் ரீசன். ஒரு செகண்ட் போதும் கிருஷ்ணருக்கு கம்சனை கொள்றது. ஒரு செகண்ட் போதும். சோ இப்படி பகவான் பொறுமையை காக்குறாரு அப்படின்னா அவங்கள மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. ஏன் இந்த அரக்கர்களை மன்னிக்க மாட்டாரு? ஏன்னா அவங்க பக்தருக்கு குற்றம் செய்யறாங்க. பக்தர்கள் குற்றம் செய்யறதுனால கட்டாயம் பகவானால தண்டிக்கப்படுவாங்க. கட்டாயம் பகவானால தண்டிக்கப்படுவாங்க. இது வந்து விதுரர் நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன் கிருஷ்ணர் வந்து அந்த குருக்களை கொள்வதிலிருந்து விலகி இருந்தார்? அவர் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆல்ரெடி பிளான் போட்டார். இதுதான் அர்ஜுனன் சொல்வார். இதுக்கு முன்னாடி ஸ்கந்தத்துல ஃபர்ஸ்ட் கேண்டோல யுதிஷ்ட மகாராஜா பார்க்கும்போது சொல்றாரு, இந்த திரௌபதியோட கூந்தலை பிடிச்சு இழுத்தாங்க இல்லையா யாரு? கௌரவர்கள். அப்பவே அந்த பெண்களுடைய கூந்தலை அவளுக்குன்னு பகவான் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி அர்ஜுனன் சொல்றாரு, எப்போ நம் திரௌபதி கூந்தலை பற்றி இழுத்தாங்களோ அன்றைக்கே பகவான் முடிவு பண்ணிட்டாரு இந்த குருவம்ச பொண்கள்லாம் தலையை வச்சு போடணும் அப்படின்னா கணவர் செத்து போனாதான் தலைவலி கோலமா இருக்கும். அன்னைக்கே கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார் இவங்களை தண்டிக்கணும். ரைட். சோ அதனால கிருஷ்ணா அவருடைய ஓரொரு லீலைகளையும் பல்வேறு பாடங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது. என்னென்ன ஒரு பக்தருக்கான அடையாளம்? சரணாகதி, சரணாகதி,
ஃபர்ஸ்ட் என்னது அங்க என்ன எழுதிருக்கோம் அதை சொல்லுங்க. சரணாகதி, அப்புறம் மன்னிக்கிறது, மறக்கிறது, அவனுடைய இறக்கு குணம், கருணை, சகிப்புத்தன்மை, பொறுமை, தெய்வீக குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணர் அவங்க வந்து விலகவே இல்லை, கிருஷ்ணரை விட்டு விலகல. இவ்வளவு நடந்து கூட அவங்க கிருஷ்ணரோட தான் இருக்காங்க. இவ்வளவு நடந்து கிருஷ்ணர் என் கூட இருந்தா போதும்னு அர்ஜுனன் நினைக்கிறாரு. எஸ், கிருஷ்ணா ஆல்ரெடி டிசைடு. புகழ பக்தனுக்கு கொடுக்கிறாரு பாபா. சோ இதுதான் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரவீந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.